வணக்கம். ஜூன் 2ஆம் தேதி இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்கள விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாக்கிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலைன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி உலக மார்க்கெட்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது வெள்ளிக்கிழமை யூஎஸ் மார்க்கெட்ஸ் ரெட்டில் தான் இருந்தது. S&P 500 ஃப்ளாட்டாக இருந்திருக்கு. நாஸ்டாக் 0.3% ரெட்டில் க்ளோஸ் ஆகிருந்தது வெள்ளிக்கிழமை. யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் பெரும்பாலும் வெள்ளிக்கிழமை க்ரீனில் தான் க்ளோஸ் ஆகியிருந்தது. இன்றைக்கி நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஏஷியன் மார்க்கெட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது பெரும்பாலும் ரெட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. குறிப்பாக கிஃப்ட் நிஃப்டி ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் இது. இந்த வீடியோ சேர தருணத்தில் நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகி நிஃப்டி காலையில் 11 மணி அளவில் 0.7% ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். லீலா ஹோட்டல்ஸ் IPO முடிஞ்சு இன்றைக்கி லிஸ்ட் ஆனது. 7% குறைவாக லிஸ்ட் ஆகிருப்பதாக மணி கண்ட்ரோல் அப்டேட் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி பொதுவாகவே நம்ம மார்க்கெட்டு ரெட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நிஃப்டியுடைய டார்கெட்டை நொமுரா உயர்த்தி இருக்கிறாங்க. நிதியாண்டு 2026 அவங்க நிஃப்டிக்கு முன்னே கொடுத்துருந்த டார்கெட் 24,970, இப்போ அது 26,140 உயர்த்தி இருக்கிறாங்க நொமுரா. இர்கான் இன்டர்நேஷனல் இன்றைக்கி நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. இன்ட்ராடேல 4% அதிகரித்தது. அவங்களுக்கு 1068 கோடி ரூபாய்க்கான ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு ஈஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே கிட்டேருந்து. வோடஃபோன் ஐடியாவுக்கு புரோக்கிங் கம்பெனிஸ் என்ன ரேட்டிங் டார்கெட் கொடுத்துருக்காங்க ரிசல்ட்டுக்கு பிறகு. வெள்ளிக்கிழமை க்ளோசிங் 6.92 இருந்தது. மெக்வரி தொடர்ந்து அண்டர் பெர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 6.5. JP மார்கன் தொடர்ந்து நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ₹8 ஒரு ஷேருக்கு. UBS தொடர்ந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க வோடஃபோன் ஐடியாவுக்கு. எதிர்பார்க்குற டார்கெட் ₹12.10. அதாவது நேற்று க்ளோசிங்லேருந்து ஒப்பிடும்போது 74% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. வோடஃபோன் ஐடியா குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருந்தாங்க. காலையில் வீடியோ நம்ம அதை மிஸ் பண்ணிட்டோங்க, பார்க்கல. அதை CNBC TV8லேருந்து கிடைத்த டேட்டா நஷ்டத்தில் இருக்கிறாங்க. வோடஃபோன் ஐடியா 7,166 கோடி ரூபாய் நஷ்டம். போன வருடம் இதே குவார்ட்டரில் 7,675 கோடி ரூபாய் நஷ்டத்தில் இருந்திருக்கிறாங்க. நஷ்டத்தை குறைச்சிருக்கிறாங்க வோடஃபோன் ஐடியா. ரெவென்யூ 11,014 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 4% அதிகரித்தது. ஆவரேஜ் ரெவென்யூ பர் யூசர் ARPU ₹175. போன வருடம் இதே குவார்ட்டருடன் ஒப்பிடும்போது 14% அதிகரிச்சிருக்கு. அவங்களுடைய டேரிஃப்லாம் உயர்த்தினது தான் ஒரு முக்கிய காரணமாக சொல்லியிருக்கிறாங்க. ஃபண்ட் ரைசிங்க்கு 20,000 கோடி ரூபாய்க்கு ஃபண்ட் ரைசிங்க்கு போர்டு ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. மார்ச் மாத இறுதியில் அவங்க நிலுவையில் இருக்கக்கூடிய கடன், பேங்க்ஸ்க்கு நிலுவையில் இருக்கக்கூடிய கடன் எண்ணிக்கை 2,345 கோடி ரூபாய். அவங்க அரசுக்கு கொடுக்க வேண்டிய ஸ்பெக்ட்ரம் மற்றும் AGR தொகையுடைய டியூ பார்க்கும்போது 1,94,910 கோடி ரூபாய் அது நிலுவைத் தொகையாக இருக்குது. ஆலம்பிக் ஃபார்மா தரப்புன்ற அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய பணிலை ஆலையில் ஆய்வு நடத்தியிருக்கிறாங்க. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் மே 26ஆம் தேதி முதல் மே 31ஆம் தேதி வரை 4 அப்சர்வேஷன்ஸ் வழங்கியிருக்கிறாங்க. விரைவில் சரி செய்யப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க ஆலம்பிக் ஃபார்மா. டாக்டர் ரெட்டிஸ் லேபரட்டரிஸ் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் டேக்ஸ் டிமாண்ட் அனுப்பியிருக்கிறாங்க. 2,396 கோடி ரூபாய்க்கானது. டாக்டர் ரெட்டிஸ் ஹோல்டிங்ஸோடைய மர்ஜர் சம்பந்தமாகத்தான் இது. டாக்டர் ரெட்டிஸ் ஹோல்டிங்ஸ் வந்து டாக்டர் ரெட்டிஸ் லேபரட்டரிஸுடன் இணைச்சிருக்கிறாங்க. அசஸ்மெண்ட் இயர் 2020-21 இது சம்பந்தமாகத்தான் இந்த டிமாண்ட் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருப்பதாக எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் கொடுத்துருக்கிறாங்க. ஜைடஸ் லைஃப் சயின்ஸ் தரப்புன்ற அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய ஒரு மருந்துக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த மருந்து அகமதாபாத் ஆலையிலிருந்து உற்பத்தி செய்யப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க ஜைடஸ் லைஃப் சயின்ஸ். பஜாஜ் ஆட்டோ மே மாதத்திற்கான சேல்ஸ் டேட்டா 3.84 லட்சம் வாகனங்களை விற்பனை செய்திருக்கிறாங்க. இயர் ஆன் இயர் 8% அதிகரிச்சிருக்கு. ஹுண்டை மோட்டார் இந்தியா 58,700 வாகனங்களை விற்பனை செய்திருக்கிறாங்க மே மாதத்தில். இயர் ஆன் இயர் 3.4% வீழ்ச்சியை பார்த்துருக்கு சேல்ஸில். இதில் டொமஸ்டிக் சேல்ஸுடைய எண்ணிக்கை 43,861 வாகனங்கள். எக்ஸ்போர்ட் சேல்ஸ் 14,840 வாகனங்கள். சவுத் வெஸ்ட் பினக்கல் எக்ஸ்ப்ளோரேஷனுக்கு ஹிண்டல்கோ இண்டஸ்ட்ரீஸ் கிட்ட இருந்து ஒரு ஆர்டர் கிடைக்குது. அதோடைய மதிப்பு கிட்டத்தட்ட 7 கோடி ரூபாய். ஹீரோ மோட்டோகார்ப் மே மாதத்திற்கான சேல்ஸ் டேட்டாவை அறிவிச்சிருக்கிறாங்க. 5,07,000 வாகனங்களை விற்பனை செய்திருக்கிறாங்க. 1.9% அதிகரிச்சிருக்கு இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது. அசோக் லைலண்ட் மே மாதத்தில் 15,484 வாகனங்களை விற்பனை செய்திருக்கிறாங்க. 5% இயர் ஆன் இயர் கம்பேரிசனில் அதிகரிச்சிருக்கு.
இண்டிகோ ஏர்லைன்ஸ் குறித்து ஒரு 3 செய்திகள் வந்திருக்குங்க. ஒரு புது பார்ட்னர்ஷிப் அவங்க அமைக்கிறாங்க. வேறு வெளிநாட்டு நிறுவனங்களுடன் ஏர் ஃபிரான்ஸ், KLM, வெர்ஜின் அட்லாண்டிக் மற்றும் டெல்டா ஏர்லைன்ஸுடன் ஒரு பார்ட்னர்ஷிப்ல வராங்க. நார்த் அமெரிக்கா, யூரோப், யுனைட்டட் கிங்டம்ல அவங்களுடைய பிசினஸ் அவங்க ஃபோக்கஸ் பண்றாங்க. ஸோ அதனால அவங்க புது பார்ட்னர்ஷிப்ல வராங்க இந்த நிறுவனங்களுடன். NDTV ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். மற்றொரு அப்டேட் அவங்க புதிதாக ஏர்பஸ் நிறுவனத்துக்கிட்ட ஒரு 30 ஏர்கிராஃப்ட்டுக்கான ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ 900 பிளேன்ஸ் வந்து வரும் அப்படின்ற எதிர்பார்ப்புங்க. அவ்வளோ ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வரும் ஆண்டுகள்ல அதோடைய டெலிவரி இருக்கும்னு கம்பெனியுடைய CEO தெரிவிச்சிருக்கிறாரு. தகவல் நமக்கு கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்ல இருந்து. முன்னே நம்ம ஒரு செய்தியை பார்த்திருந்தோம். டர்க்கிஷ் ஏர்லைன்ஸுடன் அவங்களுடைய பார்ட்னர்ஷிப் முடிவுக்கு வருது. அரசு வந்து அதை நீட்டிக்க ஒப்புதல் வழங்க மாட்டாங்க அப்படின்னு. இந்த மே மாதத்துல அது முடிவுக்கு வந்துருச்சு. அரசு வழங்க மாட்டாங்கன்னு தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் இப்போதைக்கு அவங்க 3 மாதம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க DGCA. அது அவங்க மாற்று ஏற்பாடுகள் செய்வதற்காகத்தான் இந்த 3 மாத கால அவகாசம் கொடுத்திருப்பதாக எக்கனாமிக் டைம்ஸ்ல அப்டேட் கொடுத்திருக்கிறாங்க. மாருதி சுசுகி மே மாதத்திற்கான சேல்ஸ் டேட்டா 1.8 லட்சம் வாகனங்கள் இயர் ஆன் இயர் 3.2% அதிகரிச்சிருக்கு. இதில் டொமஸ்டிக் சேல்ஸ் 1,38,690. போன வருடம் இதே குவார்ட்டரில் 1,46,694 இருந்து மணிக்கு போன குவார்ட்டரில் இல்லைங்க, போன மே மாதத்தில் இது. எக்ஸ்போர்ட்ஸ் வந்து 31,219 வாகனங்கள் இந்த மே மாதத்தில். போன வருடம் மே மாதத்தில் 17,367 இருந்தது. மாயில் மேங்கனீஸ் ஓருடைய விலையை குறைச்சிருக்கிறாங்க. 5% ஒவ்வொரு ரகமும் இருக்குங்க. ஸோ 5% வரைக்கும் குறைச்சிருக்கிறாங்கன்ற தகவல் ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து இது அமலுக்கு வந்திருக்கு. இண்டிகோ பெயிண்ட்ஸ் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். பீக் பார்ட்னர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் முற்றிலுமாக வெளியேறி இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. அவங்க கைவசம் 3.2% ஸ்டேக் இருந்திருக்கு. அதை அனைத்தையும் விற்பனை செய்திருக்கிறாங்க. சராசரியாக ஒரு ஷேர் விலை ₹1,046.45 விற்பனை செய்திருக்கிறாங்கன்னு மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. யார் வாங்கியிருக்கிறாங்க? கோடெக் மஹிந்திரா மியூச்சுவல் ஃபண்ட் இதை வாங்கியிருக்கிறாங்க. டிட்டாகர் ரயில் சிஸ்டம்ஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. கன்சாலிடேட்டட் பேசிஸில் ப்ராஃபிட் ₹65 கோடி, இயர் ஆன் இயர் 18% விழுந்திருக்கு. ரெவென்யூ ₹1,005 கோடி, இயர் ஆன் இயர் 5% வீழ்ச்சியை பார்த்துருக்கு. இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். டால்மியா சிமெண்ட் பாரத் இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்சில் ஷேர் வைத்திருந்திருக்கிறாங்க. அதில் அவங்க 0.57% ஸ்டேக்கை விற்பனை செய்திருக்கிறாங்க. சராசரியாக ₹200.71 விற்பனை செய்திருக்கிறாங்க. மார்ச் மாத இறுதியில் 4.2% ஸ்டேக் டால்மியா சிமெண்ட் பாரத் இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்சில் வைத்திருந்திருக்கிறாங்க. தகவல் நமக்கு கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. IREDA ஸ்டாக் ஃபோக்கஸில் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு CNBC TV18 தகவல் கொடுத்துருக்காங்க. லாக்இன்ல இருக்கக்கூடிய 53.8 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ் இப்போ அந்த லாக்இன்லேருந்து வெளியே வருது. அதாவது அனைத்துமே ட்ரேடிங்க்கு வருன்ற அர்த்தம் கிடையாது. ஆனால் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. லாக்இன்ல இருக்கும்போது ட்ரேடிங்க்கு வராதுன்னு சொல்ல முடியும். ஆனால் இப்போ அந்த லாக்இன் முடிவுக்கு வந்திருக்கு. 6 மாத லாக்இன் வந்து முடிவுக்கு வந்திருக்கு. இது 53.8 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ்னு சொல்லும்போது ஒட்டுமொத்த ஈக்விட்டி ஷேர்ஸில் 20%, $1 பில்லியன் மதிப்பிற்கு மேலே இருக்கக்கூடிய ஷேர்ஸ் இது. ஸோ அந்த லாக்இன் பீரியட் முடிவுக்கு வந்திருப்பதாக CNBC TV18 தகவல் கொடுத்துருக்காங்க. காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் பூனேல நிலம் வாங்கியிருக்கிறாங்க. 14 ஏக்கர் நிலம் இங்கே பிரீமியம் ஹவுசிங் ப்ராஜெக்டாக அமைக்க இருக்கிறாங்க. இது வழியாக ₹4,200 கோடி வருவாய் கிட்டும்னு சொல்லியிருக்கிறாங்க காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ். நைக்காக்கு HSBC ரேட்டிங்கை டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க. டவுன்கிரேடுக்கு பிறகு ஹோல்ட் ரேட்டிங். எதிர்பார்க்குற டார்கெட் ₹200. சிட்டி தொடர்ந்து செல் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 160. நுவாமா இன்ஸ்டிடியூஷனல் ஈக்விட்டிஸ் தொடர்ந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட் பிரைஸை உயர்த்தவும் சேர்ந்திருக்கிறாங்க. ₹205 ₹235 உயர்த்தி இருக்கிறாங்க. JM ஃபினான்ஷியல் தொடர்ந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 250. முன்ன சொல்லியிருந்தது 240. காஸ்மோ ஃபர்ஸ்ட் லிமிடெட் தற்போது ஒரு அப்டேட் இருக்குது. மகாராஷ்டிராவில் அவங்களுடைய புது BOPP பேக்கேஜிங் மேனுஃபேக்சரிங் லைனை திறந்திருக்கிறாங்க. இதற்காக ₹400 கோடி மேலே அவங்க முதலீடு செய்திருக்கிறாங்க. இதோடைய உற்பத்தி திறன் ஆண்டிற்கு 81,200 MT. இப்போ ஒட்டுமொத்த கெப்பாசிட்டி BOPP ஒட்டுமொத்த கம்பெனியுடைய கெப்பாசிட்டி 40% உயர்ந்திருக்கு. புது கெப்பாசிட்டி 2,77,000 MT ஆண்டிற்கு. நிவாபூப்பா ஹெல்த் இன்சூரன்ஸில் இன்றைக்கி ஒரு பெரிய டீல் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு காலையில் வீடியோவில் நம்ம செய்தி பார்த்துருந்தோம். இப்போ மணி கண்ட்ரோலில் உறுதி செய்திருக்கிறாங்க. இன்றைக்கி ஷேர் பிரைஸ் வீழ்ச்சியும் பார்த்துருக்கு 10%. ஆனால் பொதுவாக மார்க்கெட் டவுனில் தான் இருந்திருக்கு. 56.3 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸ் கைமாறி இருப்பதாக மணி கண்ட்ரோலில் தகவல் கொடுத்துருக்காங்க. யார் வாங்கியிருக்கிறாங்க, யார் விற்பனை செய்திருக்காங்கன்றது அவங்க சொல்லலை. காலையில் வீடியோவில் நம்ம பார்த்தது வந்து பிரைவேட் ஈக்விட்டி நிறுவனமான ட்ரூநாத் மற்றும் வேறு சிலர் MD and CEO கிருஷ்ணன் ராமச்சந்திரன் அவங்களுமே ஷேர்ஸை விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி சாயங்காலமாக ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலேருந்து யார் வாங்கியிருக்கிறாங்க, விற்பனை செய்திருக்கிறாங்க தகவல் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. JSW ஸ்டீல், டாடா ஸ்டீல் மற்றும் செயில் இன்னைக்கு வீழ்ச்சியை பார்த்துருக்குன்னு மணி கண்ட்ரோல் அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு காரணம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, US அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அந்த வரியை கூட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. அதாவது ஜூன் 4ஆம் தேதியிலிருந்து 25% வரி விதிக்கப்பட்டு இருக்கு. இப்போ ஸ்டீலுக்கான இறக்குமதி வரி USல இப்போ அது 50% உயர்த்த இருக்கிறாரு டொனால்ட் ட்ரம்ப் ஜூன் 4ஆம் தேதியிலிருந்து. மணி கண்ட்ரோல் இது ஒரு முக்கிய காரணமாக சொல்லியிருக்கிறாங்க. JSW ஸ்டீல், டாடா ஸ்டீல் மற்றும் செயில் வீழ்ச்சியை பார்த்ததற்கு. ரிசல்ட் அறிவித்த சில கம்பெனிகள் இன்றைக்கி எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. வோடோஃபோன் ஐடியா 1.5% அதிகரித்தது. நம்ம காலையில் 11:30 மணி அளவில் எடுக்கப்பட்ட டேட்டா இது.
டிட்டாகர் ரேல் வாலட்டைலாக இருந்தது, 3% ரெட்ல இருந்தது, 2% பாசிட்டிவ்ல இருந்திருக்கு. ஆஸ்ட்ராசெனகா ஃபார்மா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க, 14% அதிகரித்தது. ஜீனஸ் பவர் 9% அதிகரித்தது. நைகா 4% வீழ்ச்சி. அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் 3% அதிகரித்தது. ஐநாக்ஸ் வின் 3% பாசிட்டிவ், 2% நெகட்டிவ் வாலட்டைலாக இருந்திருக்கு. சன் டிவி 2% வீழ்ச்சியை பார்த்துருக்கு இன்ட்ராடேல. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.